அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அரசியல் என்பது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அரசியல் என்பது ஒரு சாக்கடைன்னு சொல்வதே ஒரு அரசியல் தான். அரசியல் என்பது ஒரு சாக்கடைன்னு சொல்வதன் மூலமாக நம்மள அரசியல் இருந்து அப்பாற்படுத்திடலாம். எளிய மக்களை அரசியல் இருந்து அப்பாற்படுத்த முடியும்னா அதுக்கு அரசியல் என்பது ஒரு சாக்கடைன்னு சொல்லிடலாம். ரொம்ப ஈஸியா யோசிச்சு பாரு. அரசியல் என்பது ஒரு சாக்கடைங்கிறத ஒரு பொது புத்தியில எல்லாரும் மனசுல வச்சாச்சு அப்படின்னா, நாளைக்கு உங்க வீட்டுல போயிட்டு அம்மா நாளைக்கு நான் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா உங்க அம்மா ஆராத்தி எடுத்து பொட்டு வச்சு வரவேற்பாங்க நினைக்கிறியா? என்ன சொல்லுவாங்க? அரசியலுக்கு சாக்கடை, எதுக்கு நீ இது போன்னு நினைக்கிற, தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நமக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சைடுல இருக்க பசங்க வீட்லயும் அப்பா நான் அரசியலுக்கு போறேன் அப்படின்னா, அப்படியாப்பா எங்க போற எங்க போற என்ன செய்ய போற அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை, படிச்சா படிப்பை பார்த்துட்டு வேலைக்கு போக வழியை பாரு அப்படிம்பாங்க. அப்போ ஒரு சாமானிய மனுஷனையும் சரி, ஒரு எளிய மக்களையும் சரி அரசியல் இருந்து அப்பாற்படுத்தணும் அப்படின்னா அரசியல் என்பது சாக்கடைன்னு சொல்லிட்டா போதுமானது. அரசியல் என்பது சாக்கடைங்கிற சொற்தொடர் எப்ப இருந்து வர ஆரம்பிச்சுன்னு பார்க்கணும். அதுதான் அந்த அரசியலோட முக்கியமான புள்ளி. எளிய மக்கள் அரசியல் வர்றதுக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்ணலாம்? அரசியல் என்பது சாக்கடைன்னு சொன்னா அரசியல் இருக்க எல்லாரையும் மலினப்படுத்திடலாம். இவன் எல்லாருமே ஊழல் பேர் வழி, இவன் எல்லாருமே மலினமானவங்க அப்படின்னு மலினப்படுத்திடலாம். அவங்களை ஸ்கேண்டலைஸ் பண்ணலாம். அப்ப ஸ்கேண்டலைஸ் பண்றதுக்கு என்ன தேவை? அரசியல் என்பது சாக்கடைன்னு சொன்னா போதுமானது. அப்ப அரசியல் என்பது சாக்கடைன்னு யாரா சொன்னானா அவனை சந்தேகப்படுங்க, அவன் நம்பாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, அரசியல் என்பது சாக்கடைன்னு யார் சொல்றானோ யாரும் நம்பாதீங்க. ஏன் அப்படி சொல்லணும்? நான் அதுக்காக இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் புத்தர்கள்னு சொல்ல விரும்பல, ரைட்டா? அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சில ப்ராப்ளமேட்டிக் பீப்புள் இருக்காங்க. ஆனா எல்லாரையுமே ஸ்கேண்டலைஸ் பண்றதுங்கிறது ரொம்ப மோசமான அரசியல். இதுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் அவங்க சொல்றாங்கிறது அரசியல் இருக்கு. நீ மேல் டாப்ல பார்த்த அப்படின்னா, ஆமாப்பா இவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்க, அவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்க, அப்ப அரசியல் என்பது சாக்கடை சரியாதான போச்சு அப்படின்னு தோணும். விஷயம் அது இல்ல. அரசியல் என்பது சாக்கடைன்னு சொல்வது இளைஞர்களை, சாமானிய மக்களை, இளைஞர்களை, இன்னும் சொல்ல போனா எளிய பின்புலத்திலிருந்து வரவங்களை அப்புறப்படுத்துறது, உன்னை அந்த இடத்துல தூக்கி விடுறது. அப்பதான் இந்த பக்கம் வரமாட்டேன். சாக்கடைனா யார் வருவா? சாக்கடை ஆல்ரெடி நான் வரேன் யாரா கை தூக்கி வருவானா என்ன? யாரும் வரமாட்டான். அப்ப எல்லாரையுமே அப்படி அப்புறப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா அரசியல் என்பது சாக்கடைன்னு சொல்லிடுவோம். சோ தட் எவனும் இந்த பக்கம் வரமாட்டான். சாக்கடை நாரும் கப்படிக்கும். நமக்கு எதுக்குப்பா வேலை? நம்ம பாட்டுக்கு நீட்டா கட்டின சட்டை கலையாம போயிடலாம், கட்டின சேலை கலையாம போயிடலாம். நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வரணும் என்ன செய்யணும்? அரசியல் என்பது சாக்கடைன்னு சொல்லிடணும்.